ஹஸ்பண்ட் புதுசா ஒரு பார்க் ஓப்பன் பண்ணியிருக்காங்க. போகலாமா அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருந்தாங்க. ஒரு 4 மணி போல வீட்ல இருந்து கிளம்பியாச்சு. ஸோ இந்த பார்க் வந்து நாங்க கோவிலுக்கு போற ரூட்ல தான் இருக்குன்றதுனால, சரி கோவிலுக்கு அப்படியே போகலான்னு சொல்லிட்டு சாரியும் கட்டிட்டு வந்திருந்தேன். சரி இங்க பார்க் வந்து பிறகு தான் பார்த்தேன். இது வந்து கலைஞர் பூங்காங்க. பார்க்கறதுக்கு நல்லா சூப்பரா இருக்கு. ஸோ குழந்தைங்களுக்கு விளையாடுறதுக்கு நெறைய வந்து சர்க்கல்லாம் இருக்கு. இந்த ஊஞ்சல் அப்புறம் அந்த மாரிலாம் நெறைய இருந்தது. பெரியவங்களும் வந்து கொஞ்சம் எக்ஸர்சைஸ் பண்ற மாரியும் நெறைய விஷயங்கள்லாம் வச்சிருந்தாங்க. ஸோ அப்பதான் நானே ஃபீல் பண்ணேன். சுடிதார் போட்டுட்டு வந்திருந்தா நம்மளும் வந்து கொஞ்சம் என்ஜாய் பண்ணி விளையாடி இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. சரி சாரி கட்டிட்டு வந்தோன்றதுனால எதுவுமே பண்ண முடியல. பாப்பாவும் ஹஸ்பண்ட் மட்டும் சர்க்கிள்லலாம் விளையாடிட்டு இருந்தாங்க. இந்த புதுசா வச்சிருக்கிறதுனால ரொம்ப வந்து ஷைனிங்கா இருக்கிறதுனால பாப்பா வந்து அந்த சர்க்கிள்ல விளையாடுறதுக்கு கொஞ்சம் பயந்துட்டே இருந்தா. அப்புறம் அவ கையெல்லாம் புடிச்சிட்டு, அதுக்கப்புறம் பயப்பட வேணான்னு சொல்லி ஒரு ஒரு சர்க்கிள்லயும் விளையாட வச்சு, விளையாட முடிச்சுட்டு, ஸோ அடுத்த லைன் போயிட்டு பார்க்கலான்னு போயிட்டு இருந்தோம். ஸோ ஊஞ்சல்ல வந்து கொஞ்ச நேரம் தான் வந்து உட்காந்துட்டு இருந்தோம். நாங்க அந்த பார்க்ல போயிட்டு ஒரு 10 நிமிஷம் கூட முழுசா ஆகல. உடனே வந்து கிளம்புன்னு சொல்லிட்டாங்க. ஏன்னா இங்க வந்து ஒர்க்கெல்லாம் வந்து எதுவும் ஃபினிஷ் பண்ணல. வேலைலாம் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே க்ளோஸ் பண்ணணும்னு சொல்லியிருந்தாங்க. இந்த பார்க்கோட ஓப்பனிங் வந்து நெக்ஸ்ட் வீக் தான் சொல்லியிருந்தாங்க. ஸோ நெக்ஸ்ட் வீக் வந்து ஒரு 1 ஹவர் கிட்ட வந்து பாப்பாவ கூட்டிட்டு வந்து விளையாடலான்னு சொல்லிட்டு, அங்கேருந்து கிளம்பிட்டோம். வந்து இன்னைக்கு குலதெய்வ கோயிலுக்கு தான் போலான்னு சொல்லிட்டு வந்திருந்தோம். எனக்கு கிருத்திகை முருகர பார்க்கணும்னு நினைச்சிட்டே இருந்தேன். குலதெய்வ கோவில் வெளியவே வந்து முருகரும் இருந்தாரு. அவரையும் பார்த்துட்டு பால் முனீஸ்வரரையும் தரிசனம் பண்ணிட்டேன். பாப்பாவும் வந்து குங்குமம் தான் எனக்கு வச்சு விட்டுருந்தாங்க. அப்படியே கோவில் பிரகாரத்தை சுத்திட்டு வராகி அம்மனும் இருந்தாங்க. அவங்களும் பார்த்துட்டு கோவில்ல கொஞ்ச நேரம் இருந்துட்டு, அங்கேருந்து வீட்டுக்கும் வந்து நாங்க கிளம்பி வந்துட்டோம்.